ஒரு பிச்சைக்காரன் ஸ்கூல்ல இருக்கிற சில பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. இத அந்த பசங்களோட டீச்சர் பார்த்துட்டு, போயும் ஒரு பிச்சைக்காரனோட கையில வாங்கி சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, ஏன் மேம், ஒரு பிச்சைக்காரர் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா ரொம்ப கேவலமான விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு பார்த்தா நீங்க எங்களை கூட தான் கேவலமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீச்சரும் புரியாம நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பசங்க சொல்றாங்க, எங்களுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த குடும்பமும் இல்ல மேடம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் அவரு கூட சேர்ந்துதான் பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். அப்ப அவரு தான் எங்க கிட்ட வந்து, நீங்க எல்லாம் பார்க்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க, இந்த பிச்சைக்கார வாழ்க்கை என்னோடவே முடியட்டும், நான் உங்களை படிக்க வைக்கிறேன், நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு டீச்சர். அப்ப எங்க தோல்ல சுமந்த குப்பை சாக்குகளை இறக்கி இப்ப எங்க கையில கல்வியை கொடுத்ததே அவரு தான் டீச்சர். ஒரு தினமும் காலையில குப்பை பொறுக்கிறதும் நைட்ல பிச்சை எடுக்கிறதும் இப்படி கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்கவே வைக்கிறாரு. காசுக்காக சொல்லித்தர உங்களையே நாங்க கேவலமா நினைக்காதப்ப, எங்க வாழ்க்கையில இலவசமா கல்வியை கொடுத்த அவரோட கையில சாப்பிடறதுக்கு நாங்க ஏன் மேம் கேவலப்பட போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.